வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது குரூப் 2ல் 2013 மற்றும் 2015 2 வருடமும் கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள். 12 கேள்விகள், மொத்தம் 24 கேள்விகள். சரி, நேர கேள்வி போகலாம். முதல் கேள்வி, விடுதலை போராட்ட வீரர் NMR சுப்பராமன் என்று எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஏ. தென்னாட்டு திலகர், பி. மதுரை காந்தி, சி. முத்தமிழ் கலைஞர், டி. அரசியல் தலைவர்களை உருவாக்குபவர். சரியான பதில் பி. மதுரை காந்தி. இரண்டாவது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள கோவில் மற்றும் இடத்தை பொருத்தி கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளின் சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2. ஒற்றைக்கல் ரதம் திருத்தணி, கைலாசநாதர் கோவில் குடிமல்லம், வீரட்டேனேஸ்வரன் கோயில் காஞ்சிபுரம், பரசுராமேஸ்வரர் கோயில் மாமல்லபுரம். ஸோ சரியான பதில் நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம். ஏ. 4, 3, 1, 2. ஒற்றைக்கல் ரதம் மாமல்லபுரம், கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரம், வீரட்டனேஸ்வரர் கோயில் திருத்தணி, பரசுராமேஸ்வரர் கோயில் குடிமல்லம். மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஏ. ரஞ்சித் சிங் பிளாசி போர், பி. திப்பு சுல்தான் அமிர்தசரஸ் உடன்படிக்கை, சி. ஹெக்டர் மன்ரோ பக்சார் போர், டி. வாட்சன் ரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. சரியான பதில் சி. ஹெக்டர் மன்ரோ பக்சார் போர். நான்காவது கேள்வி, வரிசை 1 வரிசை 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து பொருத்துக. ஏ. ஆத்மீக சபை MG ரானடே, பி. பிரார்த்தன சபா ராஜாராம் மோகன் ராய், சி. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, டி. தக்கான கல்வி குழு ஆத்மாராம் பாண்டுரங்கா. நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம். ஏ. 2, 4, 3, 1. 2, 4, 3, 1. ஆத்மீக சபை ராஜாராம் மோகன் ராய், பிரார்த்தன சபா ஆத்மாராம் பாண்டுரங்கா, ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, தக்கான கல்விக்குழு MG ரானடே. ஐந்தாவது கேள்வி, முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர்? ஏ. காந்திஜி, பி. வினோபாவே, சி. ராஜாஜி, டி. முகமது அலி ஜின்னா. சரியான பதில் பி. வினோபாவே. ஆறாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஐரிஷ் உறுப்பினர் ஆல்ஃபிரட் வெப் தலைமையில் நடைபெற்றது? ஏ. முதலாம் மாநாடு 1885, பி. 4ஆம் மாநாடு 1883, சி. 7வது மாநாடு 1891, டி. 10ஆம் மாநாடு 1894. சரியான பதில் டி. 10ஆம் மாநாடு 1894. ஏழாவது கேள்வி, வந்தே மாதரம் என்ற இதழின் முதல் பதிப்பாசிரியர் ஆவார்? ஏ. பங்கிம் சந்தர் சட்டர்ஜி, பி. அரவிந்த கோஷ், சி. ரவீந்திரநாத் தாகூர், டி. டாக்டர் அன்னி பெசன்ட். சரியான பதில் பி. அரவிந்த் கோஷ். எட்டாவது கேள்வி, பட்டியல் 1 காண்பவற்றை பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகள் உதவியுடன் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1600, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1664, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1510, போர்ச்சுகீசியர் கோவாயை கைப்பற்றியது 1202. நேர பதிலுக்கு போயிடலாம். பி. 4, 1, 2, 3. ஸோ முதல்ல டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1602, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664, போர்ச்சுகீசியர் கோவாவை கைப்பற்றியது 1510. ஒன்பதாவது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்கவும். கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் உதவியுடன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்து அறநிலைய சட்டம் 1922, சென்னை மாநில தொழில் உதவி சட்டம் 1929, அரசு பணியாளர் தேர்வாணையம் 1926, ஆந்திர பல்கலைக்கழகம் 1921. சரியான பதில் 4, 1, 2, 3. இந்து சமய அறநிலை சட்டம் 1921, சென்னை மாநில தொழில் உதவி சட்டம்
1922. அரசு பணியாளர் தேர்வாணையம் 1929. ஆந்திர பல்கலைக்கழகம் 1926. 10வது கேள்வி. தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். 1. கோபாலநாயக்கர் திண்டுக்கல். 2. பழசிராஜா மலபார். 3. கிருஷ்ணப்ப நாயக்கர் கன்னட நாடு. 4. தூந்தாஜி வாக் தஞ்சாவூர். சரியான பதில் A 3, B 1, C 2, D 4. சரியான பதில் D 4. 11வது கேள்வி. காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கு அல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தினை கூறியவர்கள் எவர்? A. பண்டித மோதிலால் நேரு மற்றும் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ். B. M.K. காந்தி மற்றும் ஜவஹர்லால் நேரு. C. லாலா லஜபதி ராய் மற்றும் கோபாலகிருஷ்ண கோகலே. D. சுப்பிரமணிய பாரதி மற்றும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சரியான பதில் A. பண்டித மோதிலால் நேரு மற்றும் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ். 12வது கேள்வி. இந்தியாவின் தலைமையகங்களை அதன் மண்டல தலைமையகங்களுடன் பொறுத்துக. மண்டலம் அண்ட் தலைமையகம். தெற்கு பாட்டியாலா, வடக்கு உதய்பூர், கிழக்கு தஞ்சாவூர், மேற்கு கொல்கத்தா. சரியான பதில் C 3, 1, 4, 2. தெற்கு தஞ்சாவூர், வடக்கு பாட்டியாலா, கிழக்கு கொல்கத்தா, மேற்கு உதய்பூர். இதற்கப்புறம் வர்றது நமக்கு 2015ஆம் ஆண்டு வரலாற்று கேள்விகள். பட் நம்பர் அதே கண்டினியூட்டி, அதை தொடருது. 13வது கேள்வி. இந்தியாவின் முதல் இயற்கணித மேதையார்? A. வராகமிகிரா. B. பிரம்மகுப்தா. C. ஆரியப்பட்டா. D. பங்காரா. சரியான பதில் C. ஆரியப்பட்டா. 14வது கேள்வி. நாட்டிய சாஸ்திரம் எழுதிய ஆசிரியர் யார்? சச்சின் சங்கர், அசோகோஷர், பாரதமுனி, காளிதாசன். சரியான பதில் C. பாரதமுனி. 15வது கேள்வி. ஜமீன்தாரி முறை இந்தியாவில் யாரால் தொடங்கப்பட்டது? A. தாமஸ் முன்ரோ. B. லார்ட் கார்ன்வாலிஸ். C. வெங்கட சுப்பையா. D. மெடால். சரியான பதில் B. லார்ட் கார்ன்வாலிஸ். 16வது கேள்வி. சென்னையில் உள்ள நீல் சிறையை அகற்ற யாருடைய தலைமையில் சத்தியாகிரக குழு அமைக்கப்பட்டது? A. என் சோமயாஜுலு. B. பி வரதராஜுலு. C. பத்மாசனி அம்மாள். D. சீனிவாச ஐயங்கார். சரியான பதில் A. என் சோமயாஜுலு. 17வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேரு எப்போது பொறுப்பேற்றார்? A. ஜூலை 6, 1946. B. ஆகஸ்ட் 15, 1947. C. நவம்பர் 26, 1949. D. ஜனவரி 26, 1950. சரியான பதில் A. ஜூலை 6, 1946. 18வது கேள்வி. வந்தே மாதரம் என்கிற தேசிய பாடல் எந்த நாவலிருந்து எடுக்கப்பட்டது? A. பவானி மந்திர். B. சாண்டியா. C. கேசரி. D. ஆனந்த மடம். சரியான பதில் ஆனந்த மடம். இங்கிலீஷில் ஆனந்த் மட். 19வது கேள்வி. இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் பூர்ண சுதந்திர நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட்டது? A. ஜனவரி 26, 1930. B. ஜனவரி 26, 1929. C. ஆகஸ்ட் 15, 1930. D. ஆகஸ்ட் 15, 1929. சரியான பதில் A. ஜனவரி 26, 1930. 20வது கேள்வி. ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? A. பாகியான். B. யுவான் சுவாங். C. சீலபத்ரா. D. இட்சிங். சரியான பதில் C. சீலபத்ரா. 21வது கேள்வி. தமிழ் இலக்கியத்தில் புனையப்பட்ட முதல் புதினம் எது? A. தேம்பாவணி. B. தொல்காப்பியம். C. குற்றால குறவஞ்சி. D. பிரதாப முதலியார் சரித்திரம். சரியான பதில் D. பிரதாப முதலியார் சரித்திரம். 22வது கேள்வி. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் யார்? A. எம்.என். ராய். B. ஜோதி. C. ஜே.பி. கிருப்லானி. D. சுபாஷ் சந்திர போஸ். சரியான பதில் D. சுபாஷ் சந்திர போஸ். 23வது கேள்வி. கடற்படை தளபதி எனவும் அவையோன் எனவும் அழைக்கப்பட்ட போர்ச்சுகீசிய தீரச்செயல் புரிந்தவர் யார்? A. வாஸ்கோடகாமா. B. கொலம்பஸ். D. ஃபெர்டினாண்ட். D. பார்த்தலோமிய டயஸ். சரியான பதில் D. பார்த்தலோமியன் டயஸ். 24வது கேள்வி. ஆங்கில பாராளுமன்றத்தில் முதல் இந்திய அங்கத்தினர் யார்?
ஏ காந்திஜி, பி வி.வ. சிதம்பரம் பிள்ளை, சி சுப்பிரமணிய ஐயர், டி தாதாபாய் நவ்ரோஜி. சரியான பதில் டி தாதாபாய் நவ்ரோஜி. சரி, மீண்டும் இன்னொரு கேள்வியோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.